ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எல்லாருக்கும் பிடிச்ச இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவுனா அப்படியே சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச அரிசி மாவுனா 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி பாருங்கள், நல்லா கொதித்து இந்த மணிக்கு பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இப்போ மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கனால 1 ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கையை விட்டு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இருக்கிறதுலே சின்ன ஓட்டையாக இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இப்படி சேர்த்துக்கோங்க. சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு இந்த மாதிரி உருட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு நாம் இட்லி சட்டியில் பிணைஞ்சிடலாம். இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க. மாவு அந்துராமல் கண்டினியூஸாக விழணும். அப்படின்னா தான் நம்ம சரியான பதத்தில் மாவு பிணைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். கடைசியாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் மாவை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா பிழிஞ்சு. இப்போ இதை இட்லி சட்டியில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இதை தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.